தலை எண்ணெய் பூக்கள் கோ பிரசன்டட் ஓயாலோ ஸ்நாக்ஸ். என்ன என்ன நான் தாம்மா. எதுக்கு இவ்வளவு வேகமா எந்திரிக்கிற? கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இவ்வளவு வேகமாலாம் எந்திரிக்க கூடாதுமா. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறத்துல இருந்து நீ வெளியிலே வரலன்னு சொன்னாங்க. அதான் என்னாச்சு உனக்குன்னு. ஒண்ணும் இல்லைங்க, டயர்டா இருந்தது அதான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. வேதவழி தான் கொண்டு வந்து கொடுத்தா. ஆமா, என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் திடீர்னு டயர்டா இருக்க? தெரியலங்க, கால் வீக்கமா இருக்கு, வலியா இருக்கு, நடக்க முடியல, அதான் படுத்துட்டேன். பெயின் கில்லர் ஏதாவது போட்டியா? ஓ, இதுக்கு பெயின் கில்லர் எடுக்கலாமா இல்லையான்னு உனக்கு தெரியாதுல்ல? ரொம்ப வலிக்குதா? நான் வேணா காலை பிடிச்சு விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஏ? இல்லங்க, நீங்க போய் ஏன் காலை பிடிச்சுக்கிட்டு அதெல்லாம் தப்புங்க. பொண்டாட்டி காலை புருஷன் பிடிச்சு விடுறது தப்பா? உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், நான் காலை பிடிச்சு விடுறேன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும். நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரி, படுத்துக்கோ. டாக்டர், நான் சுந்தரராஜன் பேசுறேன். நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க? சரிங்க டாக்டர், ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. திடீர்னு கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஏதாவது டேப்லெட் கொடுக்கலாமா இல்ல வேற என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான். சரி டாக்டர். ஓகே 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 டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர். கல்பனா, 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 மெதுவா எந்திரி, வா. என்னாச்சுங்க? கர்ப்பமா இருக்கும்போது இந்த கால் வலியெல்லாம் சாதாரணமா வருதானா? டாக்டர் சொன்னாங்க. நீ கால் நீட்டி வை, நான் சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாங்க. சும்மா இருக்கணும். எல்லாத்துக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? உனக்கு பசி எடுத்துச்சுன்னா பாப்பாவுக்கும் பசி எடுக்கும்ல? அதே மாதிரி உனக்கு டயர்ட் ஆச்சுன்னா பாப்பாவுக்கும் தானே டயர்ட் ஆகும். இதெல்லாம் நான் பார்க்காம வேற யார் பாப்பாங்க? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இல்லங்க, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம். என் காலை நீங்க பிடிக்க கூடாது. நீ எது சொன்னாலும் சரி, நான் கேட்கவே மாட்டேன். உன் காலுக்கு நான் ஒத்தடம் கொடுத்தே தீருவேன். நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? ஏங்க, அது இல்லங்க. இப்ப நீ காலை நீட்ட போறியா இல்லையா? முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். போ. ரெண்டு காலும். நானே வைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏய், என்னடி இப்படி வீங்க இருக்கு? முன்னாடியே சொல்லிருந்தா டாக்டர் கிட்ட போயிருக்கலாம்ல. என்ன கல்பனா இப்படி பண்ற நீ? டே குட்டி பையா,
அப்பா அம்மாவுக்கும் உத்தரம் கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயே உன்னோட டயர்டும் போயிடும். சரியா? உங்களை நான் ரொம்ப ஏமாத்துறேங்க. நான் பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு என்னைக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களோட அன்புக்கு நான் தகுதியானவே இல்லைங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ எழுதிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. இந்த பாருமா, சும்மா எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க. கண்ணத்தோட முதல்ல பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே, பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. என்னடா பஞ்சாயத்து, வேலை இல்லாம இருக்கிறதுனால இந்த வாழ்க்கையே வெறுமையா இருக்கேடா. ச்சே. வேதாஜி இவங்க ஏன் நமக்கு ஃபோன் பண்றாங்க? சரி, என்னன்னு தான் கேட்போமே. ஹலோ ஹலோ பஞ்சு, சொல்லுங்க சிஸ்டர். ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? அதானே நமக்கு ஒரே வேலையே. ஃப்ரீயா தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஒன்றும் இல்லை, வீரையா அண்ணன் வீட்டில் இல்லை. சரி. வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. மாமா ஒரு செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. நான் அதை மஞ்சு கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க அவ ஆபீஸ்க்கு போய் அதை கலெக்ட் பண்ணி பேங்க்ல கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி கொடுக்க முடியுமா? மஞ்சு கிட்டயா? ஏன் முடியாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேதாஜி. யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ பஞ்சு. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் வேதாஜி. மஞ்சு கிட்ட இருந்து செக்க வாங்கணுமா? ஏற்கனவே இவன் நம்மள என்ன பஞ்சுவனா நீங்க? ச்சே, ஐயோ அண்ணே அண்ணேன்னு சொல்லி நம்மள காலி பண்ணிருவாளே. இப்ப என்ன பண்றது? டேய் பஞ்சாயத்து, நேரா போறோம், செக்க வாங்குறோம், போய்கிட்டே இருக்கோம். வாடா. ஹாய் மஞ்சு, அந்த செக்க வேதாஜி. ஹாய் பஞ்சு அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? யாத்தி, என்னண்ணா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணா ஏதாவது பேசுங்கண்ணா. ஐயோ, இவ்வளவு நேரமா நெஞ்சில ஆட்டோ பம் வச்சவ இப்ப சரவடியே வச்சிட்டாளே. அண்ணா, உங்க வாயில இருந்து புகை வருது. வரும், உள்ள கருகுனா இப்படிலாம் புகை வரத்தான் செய்யும். நீ முதல்ல செக்க கொடுத்தா. எந்த செக்குண்ணா? வேதாஜி என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல செக்கு, அந்த செக்க கொடு, நான் போகணும். ஏன்னா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? முருகா. அண்ணா சொல்லுங்க. இந்த பாருமா, குறுக்க நெடுக்க போகாம சுத்தி வளைக்காம உன்கிட்ட விஷயத்தை நேராவே சொல்லிடுறேன். தயவு செஞ்சு நான் அண்ணன் மட்டும் கூப்பிடாத. ஏன்னா? அதெல்லாம் அப்படித்தான், கேள்வி எல்லாம் கேட்காத. இங்க பாருமா, மை ஹார்ட் இஸ் சோ ஸ்மால், ப்ளீஸ் டோன்ட் ஹர்ட், ஓகே? வயசுல பெரியவங்க நீங்க, உங்களை அண்ணான்னு கூப்பிடாம வேற எப்படி நான் கூப்பிடுறது? டேய் வாடா, டேய் போடா, அட நாயே, டேய் சனியனே, அட தண்டச்சோறு பஞ்சாயத்தே, இப்படிலாம் வேணா கூப்பிடு. ஆனா தயவு செஞ்சு அண்ணேன்னு மட்டும் கூப்பிடாதப்பா. சரி, நான் வேணும்னா இப்படி கூப்பிட்டுட்டா? எப்படி? பிரதர், பஞ்சாயத்து பிரதர். செம்மையா இருக்குல்ல? காண்டா இருக்கு. பூவை பூன்னு சொன்னா என்ன, புய்ப்பம்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். என்ன பிரதர்? இங்க பாருமா, பிரதர் பிரதர்னு சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. நீ ஒண்ணு நசிரியா இல்ல, நானும் ஒண்ணு ஆரியா இல்ல. நம்ம ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. வேற ஏதாவது சொல்லு. அப்ப வேற எப்படி கூப்பிடுறது? ஐடியா, கோச்சச்சன். ஓகேவா? கோச்சடையானா? அப்படின்னா? ஐயோ, கோச்சடையான் இல்ல, கோச்சச்சன். அப்படின்னா சித்தப்பான்னு அர்த்தம். சித்தப்பாவா? டே பஞ்சாயத்து, பிரதர்னு கூப்பிடுறதுக்கு இந்த கோச்சடையான் எவ்வளோ மேல்றா.
இப்போதைக்கு இது ஓகேன்னு ஒத்துக்க வேண்டியதுதான். பஞ்சு என்ன யோசிக்கிறீங்க? சரிதா சரிதா, நீ கோச்சடையான்னே கூப்பிடு. முதல்ல இந்த செக்கை கொடு, நான் பேங்குக்கு போய் பணத்தை எடுக்கணும். சரி. என்னங்க கொச்சிச்சா? தேங்க்யூ. பாய் கொச்சிச்சா. கொச்சச்சா கொச்சச்சான்னு நீ கொள்றாளே இவள. என்ன கொச்சிச்சா? ஒன்னில்ல கொச்சச்சா, நான் தான் கொச்சச்சான். நானே தான் கொச்சச்சான். நான் கொச்சச்சன் தான். மஞ்சு, ஆரம்பத்துல அண்ணன்னு கூப்பிட்ட, இப்ப ஏதோ கொச்சச்சன்னு கூப்பிடுற. கூடிய சீக்கிரமே உன் வாயாலேயே மாமா அப்படின்னு என்னை கூப்பிட வைக்கல, என் பேரு பஞ்சாயத்துலடி என்ற ஓமன குட்டி. பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமேல நைட்டு நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. ஒருவேளை என்னைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரோ? இனிமே ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. இவ்வளோ அன்பா பாசமா இருந்தாரு, கூடவே இருந்தாரு. ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாரு? என்ன காரணமா இருக்கும்? இனிமேல் லைஃப்ல என்னையுமே ஒரு தனியா விட்டு போக மாட்டேன். மச்சே இல்ல மச்சே, புரிஞ்சுக்கோடா. ஏய் இல்ல நான் வரல. வர முடியாதுடா. ஆமா. ஏய் முக்கியமான வேலைன்னு வச்சுக்கோ. எனக்கு தெரியுதுடா, நீ கஷ்டப்பட்டா டிக்கெட்ல திரும்ப தெரியுது. ஆனா இங்க சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏய் புரியல உனக்கு? தளபதி என் தலைவர், என் உயிர். அவர் பத்தி அப்புறம் நான் மிஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அதுவே வரலன்னா ஒரு காரணம் இருக்குது, புரிஞ்சுக்கோ. டேய் சும்மா கொய்யமையான்னு பேசினேக்கிறா, நீ பத்த பாடுறா. நான் அப்புறம் பார்த்துக்க எப்படியாது. ஓகேவா? கழுவுறோம் இந்த வருஷம், நம்ம தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பின்றோம். டெர்ரி பேபே. ஓகேவா? ஓகே பேபே. யாருங்க போன்ல? இது பேபி. பேபியா? ஆமா. என்ன திடீர்னு பேபி அது இதுன்னு? அது ஒண்ணும் இல்ல பேபி, நம்ம தளபதி இருக்கிறார்ல. தளபதி யாரு? தளபதி யாரா? இளைய தளபதி விஜய்ங்க. ஐயோ ஆமா, சொல்லுங்க. அவரோட படம் நாளைக்கு தெரிக போது. ஆமா. அந்த படத்துல நம்ம தலைவன் வந்து அப்படியே கியூட்டா செல்லமா பெபே பெபே அப்படின்னு கூப்பிடுவாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால நானும் எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் பெபேன்னு கூப்பிடுறேன். அப்படியா? அப்போ நானும் உங்க பிடிச்சவங்க லிஸ்ட்ல வந்துட்டேன், அப்படிதானே? எஸ் பேபி, முட்டகோஸ். see that of course. சரி, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? அதா பிளாக் பேபி பஞ்சாயத்து. என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு தலைவன் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆமா. நீ நைட்டே ரசிகர் மன்ற ஷோ, அதுக்கு நம்ம பஞ்சாயத்து பிளாக் பேபி 2 டிக்கெட் உசார் பண்ணிருக்கோம். ஒன்னே கிளம்பி வானா, நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? எஸ் பேபி. இது பாருங்க, சத்தியமா என்னால நம்பவே முடியல. இளைய தளபதியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, ஆனா ஏன் படத்துக்கு வரலன்னு சொல்லிட்டீங்க? வாஸ்தவம் தான். விஜயனா நம்மளுக்கு அப்படியே உயிரா கொடுப்போம். நான் வேணாலும் பண்ணுவோம். அவர் படம் ஒரு படம் கூட மிஸ் பண்ண மாட்டேன். 10-15 தடவை பார்த்துருவேன். அது ஃபர்ஸ்ட் டே என்ன தெரியுமா பண்ணுவோம்? அப்படியே லாட்டரி சீக்கிரட்ல கீச்சு விட்டு பேப்பர்ல பறைய விட்டு கட்டவுட்ல பாலை ஊத்தி ஓன்னு கத்தி டான்ஸ் ஆடி கலாச்சிக்கினே படம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு தலைவன் பத்துக்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? நான் ஏன் போக முடியாது? உங்களை தனியா விட்டு நான் எப்படி பத்துக்கு போக முடியும்? ஏன் தனியா இருந்தா என்ன? நீங்க கலாய்கிறீங்களா? தனியா இருந்தா நீங்க தான் பயப்படுவீங்களே. உங்களுக்கு தனியா விட்டு நான் எப்படி நிம்மதியா படம் பார்க்க முடியும்? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு காஞ்சனா படம் பார்த்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னீங்களா சொல்லியா? அது சொன்னீங்களா சொல்லலையா? ஆமா, பயமா இருக்குன்னு சொன்னேன். ஆனாவும் இல்ல ஆவனாவும் இல்ல. அதுதாங்க சொல்றேன். வா
உங்களை இங்க தனியா விட்டுனே நான் மட்டும் இப்படி ஜாலியா பட்டை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல பேபி, நான் பட்டை பார்த்தோன்னு ஒன்னே வர மாட்டேன். அப்படியே பட்டை பத்தி டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு நான் வரத்துக்கு விட்டே கதை 4 ஆயிடும். அது வரைக்கும் பேபி பாவம் பேபி, எப்படி பேபி நீங்க தனியா இருப்பீங்க பேபி. அதனால தான் பேபி படம் வேணாம்னு சொல்லிட்டேன் பேபி. இதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் அப்படியே பேச்சுலர் ஃப்ரீ பேட் அப்படியே தலைவர் படம்லாம் பார்த்துட்டு ஊர்லாம் சுத்திட்டு ஜாலியா வீட்டுக்கு லேட்டா வரும். ஆனா இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன நம்பி ஒருத்தவங்க வீட்டுல இருக்கிறாங்கல்ல, அவங்கள அம்மா நான் பாட்டு வீட்டுல விட்டு சுத்தினா அது தப்பு இல்லையா? எங்க நாங்க நிஜமாவே எனக்காக தான் சினிமாக்கு போலியா? உங்களுக்கு ஏங்க இதுல எவ்வளவு டவுட்டு? சத்தியமா உங்களுக்கு தான் தளபதி பத்தி நான் இன்னைக்கு பார்க்கல. இல்லங்க, நீங்க போகணும்னா போங்க, நான் தனியா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல பேபி, நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு துணையா இருக்கணும்னு. நான் சும்மா என் மைண்ட மாத்தின இருக்க முடியாது. நான் போல பேபி, ஃப்ரீயா விட்டுடுங்கோ. நான் சொன்னா பேபி என்னடா அதான் சொல்லிட்டேன்லடா. வேதாஜி தனியா விட்டு வர முடியாதுடா. ஆமாண்டா. வேத பேபி விட்டு என்னால எப்படி தனியா வர முடியும்? இந்த பாரு, நீ கடிக்க நான் சொல்ற மட்டும் கேளு. இப்ப நீ பத்த பாரு, நம்ம ரசிகர்களோட தலைவர்கிட்ட சொல்லி நாளை காலை 6 மணி சோக 2 டிக்கெட் உஷார் பண்ணு. நம்ம 2 பேர் போய் பாக்குறோம், ஓகேவா? மாவனே, நாளைக்கு படம் பார்க்கும்போது நீ படம் பார்த்துட்டு கதை இதை சொன்னு வச்சுக்கோங்க, காது மேலேயும் உழுவும், ஓகேவா? இப்ப போய் பத்த பாரு. ஓகே, நாங்க இப்போ நம்புறீங்களா? உங்களுக்காக தான் நான் தளபதி பத்த பாகல. வாட் பேபி, என்ன பாக்குறீங்க? இல்ல, எப்பவும் இப்படியே இருப்பீங்களா? எப்படி? இல்ல, எப்பவும் இதே மாதிரி இருப்பீங்களான்னு கேட்டேன். முஞ்சளவுக்கு இப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா நாளைக்கு வேற ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வந்தா என்ன தனியா விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடுவீங்க. ஐய, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேங்க. நிஜமாவா? நாங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. சத்தியம் பண்ணாதான் நம்புவீங்களா? ஆமா, சத்தியம் பண்ணி சொன்னா நான் நம்புவேன். சரி, அப்ப பக்கத்துல வாங்க. எதுக்கு? வாங்க பேபி. இந்த பாருங்க பேபி, இனிமேல் லைஃப்ல என்னைக்குமே உங்களை தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வெளியில நான் சுத்த மாட்டேன், ஓகேவா பேபி? நம்புறீங்களா பேபி? இது உங்க மேல சத்தியம், ஓகேவா? தெரி பேபிங்க, நீங்க சூப்பர் பேபி. ஒருவேளை இது ஒரு முக்கியமான வேலை வெளியே மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வர முடியாம லேட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நான் தனியா இருக்க பயப்படுவேனே. அதாங்க சொல்றேன், என்ன பண்ணுவோம் அப்போ? வாட் டு டு? சூப்பர் ஐடியா. கைய நீட்டுங்கோ. எதுக்கு நீட்டுங்களாங்க? ஐயா அப்படிலாங்க, உள்டால இப்படி. நம்ம சாய் பாபா பேபி இருக்கிறார்ல, அவரு உங்களுக்கு துணியா இருப்பாரே. பேபே, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வர முடியாம லேட் ஆயிடுச்சுன்னா கவுலியா படாதீங்க. பாபா பேபி இந்த பேபிக்கு துணையா இருப்பாரு, ஓகேவா? ஓகே பேபி. இப்ப பத்து தூங்க தான் காலைல 5 மணிக்கு எஞ்சி போய் தளபதி பத்த போக முடியும், ஓகே? குட் நைட் பேபி. ஓகே பேபி. என்ன சொன்னீங்க? ஓகே பேபின்னு சொன்னேன் பேபி. நீங்களும் பேபி? தெரி பேபி. ஓகே பேபி. குட் நைட் பேபி. மல்லே, மல்லே, எங்க இருக்கிற? எங்க? நான் இங்க உள்ள இருக்கேன். என்னத்துக்கு கதை
அதை லாக் பண்ண பார்த்துங்கிற எத்தனை வாட்டி சொன்ன கதவு திறந்து வச்சு படுக்கணும்னே என்ன இது கோலம்? அதெல்லாம் உள்ள சொல்றேன் வா என்னது இது? இரு எங்க போனீங்க? கோயிலுக்கு. சாதாரணமா கோயிலுக்கு போறதுக்கு இவ்ளோ பில்டப்பா? இதெல்லாம் ஓவரா இல்ல? அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம். டோன்ட் சீப் பண்றேன். நீ முதல்ல கண்ணு மூடு. எதுக்கு? விபூதி வைக்கணுமா? அப்புறம் கண்ணில் உள்ள நீ திட்டுவ தேவையானுக்கு. கண்ணு மூடு. சாமி சரணமையப்பா, நீ தான்பா எப்படியாவது மல்லிகாவை குணமாக்கி அவளுக்கு துணையா இருந்தவளை காப்பாற்றணும். விளையாடாதம்மா, சாமி விஷயம் இல்ல. கண்ணு மூடு. ஐயப்பன் கிட்ட வேண்டியதெல்லாம் பலமா வச்சிருப்பீங்க போல இருக்கு. ஐயப்பனாண்ட மட்டும் இல்ல, இன்னும் 2 பேராண்ட வேண்டி இருக்கிறேன். அப்படியா? யார் யார் கிட்ட என்னென்ன வேண்டீங்க? நீ கை நீட்டு, கை நீட்டு. இது பெசநகர் மாதா கோயிலுக்கு போய் ஃபாதர் அண்ட ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணி ஹோலி வாட்டரு புனித நீர். இது என்னன்னா, நீ காலைல எழுந்திர ஃபாதர் வந்து உன்னை மேலே தெளிச்சு சொன்னாரு. அப்புறம் தண்ணி குடிக்கிறல, அதில் 2-3 டிராப் கலந்து குடிச்சுன்னு வச்சுக்கோயேன், உடம்பு ஒரு கெடுதலும் வராதான். சீரியஸா? இந்தா மாதா கோயிலுக்கு வர போனீங்களா? வேற எங்க போனீங்க? கேள்வி கேட்டு இருக்கத சொல்றேன். கை நீட்டு. வந்துருச்ச கயிறு, இதை நீ கையில கட்டிக்கணும். இது எங்க இருந்து? மவுண்ட் ரோட் தர்காவுக்கு போனோமா, உனக்கு ஸ்பெஷலா ஓதி இந்த கயிறை குத்தாங்க. இதை நீ கையில கட்டணும் வச்சுக்கோய, காத்து கருப்பு கெட்டு எதுவுமே பக்கத்துல வராது. நிஜமா? எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வாஸ்தவம் தான். அதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலுக்குமா போவீங்க? போவேன். உனக்கு உடம்பு குணமானா ஊருன்னா, உலகத்துல எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயிலுக்கும் போவேன். எல்லா கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணுவெல்லாம் பண்ணி உனக்கு சரியானோ அது வரைக்கும் எல்லாம் பண்ணுவேன் நான். நீ வேணா பாரு, இந்த உலகத்துல எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை கோயில் கொள்ளதெல்லாம் எல்லாம் படிக்கட்டு ஏறி இறங்குற. எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது, அத்தனை ஆஸ்பத்திரிக்கு போறேன். நான் அறிகிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ பயப்படாத மல்லி, நான் பார்த்து எல்லாத்தையும். அது என்ன இந்த பிரெயின் டியூமரு, அதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. சும்மா நாச்சுக்கும் பயமுத்துறாங்க. நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன். அது நம்ம ஊர்ல தான் அப்படி. வெளிநாட்டுல அது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா. இந்த சூயிங்க மாமன் துப்புன்னு போயிட்டே இருப்பாங்களா. ஒன்றும் அது ஒன்று, நாம இதுக்கு பயப்படணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பரவாயில்ல. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் அந்த மூளைக்கு போய் உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுக்குறேன். எவ்வளவு செலவு போகுது? பார்த்துக்கலாம். சரி, பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க?